இப்போ ஒரு அழகான ஜூட் லஞ்ச் பேக் பார்க்க போகிறோம். 5 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 ஓரமுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிப்பு பீஸை வச்சு இது மாதிரி ஓரம் மடித்து தைக்கணும். ஒன் சைடு அண்ட் அனதர் சைடு பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான். எப்படி மடித்து தைக்கிறோமோ அதே மாதிரி பார்த்து தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு விட்டு ஜிப்பை கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி சிம்பு பீஸ் எடுத்து 4 பக்கமுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னரை போட்டுட்டு இது மாதிரி 4 பக்கமும் சுற்றி அடித்து எடுத்து வச்சுருங்க. மேலே லைட்டாக ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு உள்ளே போகிற மாதிரி மடித்து 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறம் சைடு பட்டி 5க்கு 10 இன்ச்சு 5க்கு 10 இன்ச்சு 2 பீஸு 2 ஓரமுமே இதே மாதிரி தைச்சி எடுத்து வச்சிடணும். துணி பார்த்திங்கன்னா 12 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு ஒரு பீஸு. மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா 24 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு ஒரு பீஸு. இதே மாதிரி ஒரு வீக்கட்டு சமமாக பண்ணி ஒரு வீக்கட் போட்டுட்டு பீஸோடைய நடு சைடு துணியோட நடு சைடு வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் ஓரம் அடித்து தைச்சிருங்க. இந்த சைடு திருப்பி இந்த சைடும் ஓரம் அடித்து சும்மா 4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி ஓரம் அடித்து, ஏன்னா நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தைச்சி விட்டுறணும். அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 சைடுமே ஓரத்தை ஃபோல்டு பண்ணி தைக்கணும். என்ன அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச்சுக்கு 4 பக்கமுமே ஓரம் முடித்து தைச்சிடணும். நாலு பக்கமுமே கரெக்டாக மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா மேல் சைடை 2ஆக மடக்கி நடுப்புற ஒரு கோடு போட்டு அந்த சைடு இந்த சைடு 2 இன்ச்சுக்கு கைப்பிடிக்காக மார்க் பண்ணி 2 சைடுமே விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் பகுதி பார்த்து வீக்கட் போட்டுட்டு இங்கே ஆல்ரெடி தைச்சிருக்கோம் இல்லைங்களா சென்டரில், அந்த சைடையும் இந்த சென்டர் வீக்கட்டையும் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். இதே மாதிரியே 2 சைடுமே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி நான் எப்படி இழுத்து வைக்கிறேனோ அதே மாதிரி இழுத்து வச்சு 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பக்கத்து சைடும் அதே மாதிரியே இழுத்து வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள், பண்ணிட்டா இது மாதிரி பேக் ரெடியாகி உங்களுக்கு வரும். மேலே தைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் போட்டுக்கணும். இது மாதிரி ரெடியாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு பீஸ் வச்சு ஹேண்டிலை வச்சு ஹேண்டிலுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹேண்டில் மார்க்கை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக எடுத்து வச்சு கொஞ்சம் கூட அந்தானே இந்தானே இருக்கக்கூடாது, கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு ஹேண்டில் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வாட்டர் கேன் எல்லாம் எடுத்துக்கலாம், வாஷும் பண்ணிக்கலாம் துணி இருக்கிறதுனால. இது மாதிரி இருக்கும் இந்த பேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.